ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த ரத்னகுமார் சார் டைரக்டராக இருக்கட்டும், ஸ்டோன் பெஞ்சாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல வந்துட்டு. நான் வந்து எல்லாத்துக்குமே 29 பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு 29ல் ஒரு பெரிய ஒரு இது நடந்துச்சு அப்படின்னா மிஸ் குவாகம் 2025 சொல்லலாம். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன். நான் உடம்ப வந்து ரொம்ப குண்டா இருக்கேன்னு சொல்லி கேலிக்கும் அதுக்கும் கிண்டலுக்கும் ஆளாகும் போது நான் ஒரு சின்ன சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் உடம்பு குறைக்கிறதுக்காக. ஸோ அது பண்ணிட்டு போயிட்டு அந்த கோவில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுக்காக சும்மா நடந்து போனேன். ஸோ அதை வந்து ட்ரெண்ட் ஆக்கி வைரல் ஆக்கி இன்னைக்கு இந்த ஒரு பெரிய படத்தில் வந்து நிற்க வச்சிருக்குன்னே சொல்லலாம். அப்போ எனக்கு வயசு 29, இப்போ 30 ஆயிடுச்சு. ஸோ வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து எனக்கு 29 சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே 29ல் ஒரு ஒன்று இருக்கும்போது சார் வந்து சொன்னார். அசிஸ்டன்ட் டைரக்டர் மதன்குமார் சார் பேசினாங்க, சரவணகுமார் எல்லாருமே பேசி கூப்பிட்டாங்க. சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ரத்னகுமார் சார்கிட்ட உட்காந்து பேசினேன், ஸ்டோரி சொன்னார். அப்போவுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னதே வந்து அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாரு, மூவி நேம் வந்து 29 தாம்மா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு அவர் சொல்லிட்டாரு. நான் தான் ஷெஹனாஸ். எனக்கு 29 இன்னும் ஆகலை. எனக்கு 22 தான் ஆகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு thank Ratnakumar sir for giving me this amazing opportunity. Stone Bench ப்ரொடக்ஷனுக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். நான் ரொம்ப நாளாக ஆடிஷன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லேண்ட் பண்ணதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு everyone in the cast and crew team for எனக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ண வச்சதுக்கு. நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. தேங்க்யூ. ஏன்னா இது எனக்கு ஒரு ட்ரீம் டீம் மாதிரி ஸ்டோன் பெஞ்ச். நான் ஃபஸ்ட்டு தமிழ் மூவிஸ் பண்ணும்போதே அயோத்தி டைமில் நினச்சேன் ஸ்டோன் பெஞ்ச் நிறையா கேட்டேன். யூனோ ஐ யூஸ் டு ஹியர் லாட் ஆஃப் பாசிட்டிவ் திங்ஸ் அபவுட் தெம் அண்ட் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஆகிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் அது உண்மைதான். ஸ்டோன் பெஞ்சில் எப்போவுமே நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா இட்ஸ் லைக் அ ஃபேமிலி. டு ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் திஸ் டீம் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய இருக்குது. லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் all of you to witness. நாங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் பார்க்கும்போது நீங்களும் அதை ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் ஹோப் பண்ணுறேன். இந்த 29 யாருன்ற கேள்வி இருக்கு இல்லையா, எனக்கு நான் யாருன்னு ஒரு புதுசாக ஒரு டைமென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஃபிலிம்னு சொல்லலாம். கடைசியாக 29 அப்படிங்கிற வயசில் ஒரு லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஒரு கொஸ்டின் நம்ம நிறையா பேருக்கு 29 கடந்து வந்தவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். ஸோ எனக்கு 29 வயசு இருக்கும்போது நான் வந்து பேட்டை படம் ரிலீஸ் ஆச்சு. பேட்டையில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருந்தேன். அப்போ அது முடிச்சுட்டு வந்து இல்லை எல்லாம் வேலைக்காகாது, நீ திருப்பி கோயம்புத்தூர் போயிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் டைரெக்டாக அப்படி இல்லை, ஆனால் வேணாண்டா நீ போயிட்டு நீ என்ன பண்ணுறியோ வேறு ஏதாவது பண்ணுங்கிற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ அந்த டைமில் ஒரு பெரிய கொஸ்டின் இருந்தது. நம்ம இதுதான் பேஷனட்டாக வந்துட்டோம், நம்மளுக்கு வேறு எங்கேயுமே மைண்டு போகல. நிறையா கேள்விகள் நம்மளுக்குள்ளே வரும் இல்லையா, நம்ம என்ன பண்ண போகிறோம், லைக் எப்படி வாழ்க்கை என்ன, 30 வயசு பக்கத்தில் வந்துட்டு இருக்கு, லைக் ரொம்ப ஒரு மாதிரி ஏஜ். ஸோ இந்த கதை ஃபஸ்ட்டு சொன்னோன்னே அந்த டைட்டில் சொன்னோன்னே அப்போலேருந்து ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் இருந்தது. அது இட்ஸ் வெரி ஃப்ரம் த ஹார்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு இல்லாமல் அது கன்வே ஆகும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. 29 பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லோரும் என்னென்னமோ சொன்னீங்க, கல்யாணம் ஆகலை, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். எனக்கு ரொம்ப ஒரு வஸ்ட்டாக கேவலமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. ஆனால் அதுதான் என்னை கிரவுண்ட் பண்ணுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 29வது வயசில் நான் எந்த படமும் பண்ணலை. ஒரு வருஷம் சும்மா வெட்டியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில மேலே கீழே இதெல்லாம் நடக்கும் லைஃப்பில். ஸோ அதனால் சரி ஓகே மியூசிக்கே கொஞ்சம் நாள் விட்டுருவோன்னு சொல்லிட்டு அதுதான் நான் மியூசிக்கே பண்ணாமல் இருந்த ஒரு வருஷம் ஆக்சுவலாக என் லைஃப்லேயே. அதோட சீரியஸான விஷயம் என்னென்னா, அன்னையிலேருந்து நான் வந்து என்னோடய ஒர்க்கை ரொம்ப இன்னும் அதிகமாக சீரியஸாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். நாம் எந்த மாதிரி படைப்பில் இருக்கணுங்கிற எல்லா விஷயத்துலையும் சீரியஸாக இருக்க ஆரம்பித்தேன். ஆனால் வாழ்க்கையை நான் ரொம்ப ரொம்ப லைட்டான என்ன ஆனாலும் பரவாயில்லப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு கொடுத்த ஒரு வயசு அது. ஸோ அதனால் இந்த படத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு விதத்தில். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனிவே இந்த படத்தை பற்றி மேற்கொண்டு நாங்கள் பண்ணுற ஒர்க்கு தான் பேசணும்னு நினைக்கிறேன். இதுக்கான நன்றியை வந்து இந்த படத்தோட வெற்றி விழாவில் நான் சொல்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். 29ல் எனக்கு ரொம்ப மறக்க முடியாதுன்னு இல்லை, ரொம்ப ஞாபகம் இருக்கிற மொமெண்ட். ஏன்னா எனக்கு இவ்வளோ பாசிட்டிவ் அதெல்லாம் சொன்னால எனக்கு ஃபஸ்ட் டைம் சூசைடல் தாட் வந்த இயர் அது ஏஜ். அங்கேருந்தா அதுலேருந்து தான் நான் பாசிட்டிவ் ஆனேன். எல்லாருக்கும் தெரியும், அது வரைக்கும் நான் சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி ஹெச்சிஎல்லில் வேலையை விட்டு வந்தேன். சாலிடாக 12 இயர்ஸ் ஆச்சு நான் டேரக்டர்னு ஸ்க்ரீனில் பார்க்க. அப்போ தான் இந்த 29 நெருங்கும் போது வீட்டில் கல்யாண ப்ரெஷர். 29லேருந்து 30 தொட்டோன்னா ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும்,
அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகும். இப்போல்லாம் இளைஞர்கள் படம் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் ரிஜெக்ட் ஆகும். இந்த மாதிரி என்னோட 29ல் வந்து நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன் மதுன்ட்டு. அந்த ஷார்ட் ஃபிலிமை காமிச்சிட்டு நான் வேற ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ண போவேன். அது ஒரு 45 ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணேன். எல்லாரும் அழுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. அதுக்கப்புறமா இதை ஏன் ஃபஸ்ட் படமாக பண்ணோம், உங்களுக்கு மது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வந்து நீங்கள் படுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்டில் எழுதிடலாம், ஜாலியாக சிரிச்சுட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை ஒரு 45 பேர் சொன்னாங்க. 46வது ஆளாக கார்த்திக் சுப்ராஜ் அவரும் சொன்னார் என்கிட்ட. ஏன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் அவங்க தான் தேட்டரில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. ஒரு 6 ஷார்ட் ஃபிலிமோட அப்சர்வேஷனில் தான் நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஒரு படமாக தான் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால சொல்கிறேன், இந்த ஜானரே தனுஷ்னு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு படமாக தான் இருக்கும். பேசிக்கலி மேயாதமான் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன். ஸோ அந்த வகையில் வந்து அந்த படம் வந்து இப்பயும் வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து 17 படம் பண்ணிட்டோம். அந்த நிறையா சீரீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டில் மேயாதமான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேயாதமான் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேயாதமான் முடித்து ஆடை முடித்ததுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி வந்து இது நாங்கள் அவரை கூப்பிட்டு போய் அவர் தனுஷ் சாருக்கே இந்த ஸ்கிரிப்டை பிச் பண்ணியிருக்கோம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்கிரிப்ட். அப்போது அந்த டைமில் பிடிச்சிருந்துச்சி. பட் டோல்ட் இல்லை, நான் வந்து இப்போ வந்து மோர் ஆஃப் இன்ட்டு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கனால இது வந்து நான் முன்னாடி என்னோட ஏர்லி பாயிண்ட் ஆஃப் கெரியரில் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டாக இருக்குது. இது யாராவது சம்மொன் யங் அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாளாக வந்து இப்போ என் வயசு கேட்டாலும் நான் 29 தான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 30என்றதை மாற்றாமல் அதுக்கப்புறமேட்டு, ஏன்னா நான் பீட்ஸா பண்ணப்போ எனக்கு 29 இயர்ஸு. பட் எல்லாருமே வந்து ரொம்ப சின்ன வயசில் படம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜிகர்தண்டா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சரி நம்ம 30க்கு மேலேன்னு சொன்னால் வந்து அந்த ஒரு இது போயிருமோன்றதுக்காக நான் 29 சொல்லிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாள். அப்புறம் ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனில் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். த ஹீரோ அண்ட் ஹீரோயின் ஹவ் லிவ் தட் கேரக்டர். நிஜமாகவே ஃபென்டாஸ்டிக்காக ஃபஸ்ட்டு அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த ஸ்மோக் இது பண்ணிட்டு போகிற அந்த சீனில் வந்து ஒரு சின்ன கூஸ் பம்ப் வந்தது. உடனே டிசைட் பண்ணோம் இது வந்து நம்ம வந்து we have to activate this project அப்படின்னு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது அந்த மாதிரி ஒரு சீனை யோசித்த அந்த டைரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாராட்டுகள். இன்றைக்கி இருக்கிற ஒரு மிஷின்ஸ் நம்மளை எல்லாருமே நிறையா இடத்துல இன்ஃபேக்ட் நம்மளை முன்னோக்கி நம்மளை நிறையா கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மினி சீரீஸ் இதயத்தை ஒரு சயின்ஸால் மெஷர் பண்ண முடியுமான்றது ஒரு பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கிற ஒரு கதை. ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பியூட்டிஃபுல் எப்படி சொல்கிறது, ஒரு அமால்கமேஷன் ஆஃப் லவ், ரொமான்ஸும் சயின்ஸும் ஒரு நல்ல ஒரு பிளெண்டான ஒரு ஸ்டோரி பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் டு டைரக்டர் ஹஸ் டன் அ வெரி பியூட்டிஃபுல் ஜாப் அண்ட் டு தி காஸ்ட் அண்ட் தி க்ரூ. ஸோ இந்த மேடைக்கு வர்றதுக்கு மோர் தென் 10 இயர்ஸ் ஆச்சு எனக்கு. நான் 2015 என்னோட ஐடி கரியரை விட்டுட்டு இங்கே வந்திருக்கேன். ஸோ நாக் அவுட் பண்ணிட்டு ஒரு சேனலில் மோர் தென் 5 இயர்ஸாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்க இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் இவங்க இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி தான். இது எங்களோட தொடக்கம். கண்டிப்பாக இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை எல்லாரையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வருவோம். தேங்க்யூ. எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப பர்சனலாக ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்னு நினைக்கிறேன். ஏன்னா முதல் தடவை ஹீரோ அப்படின்னு சொல்லி என்னை ஒரு மேடையில் ஏற்றுனது இதுதான் முதல் மேடை. இந்த மேடையை வந்து நான் இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எங்கள் அம்மா மட்டும் இல்லாமல் இவங்களோட அப்பா அம்மா யார் வந்திருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. நீங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா நாங்கள் இங்கே நின்றுக்க முடியாது. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுலாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் எங்கள் ஃபேமுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், எங்களோட உழைப்புக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இது மூலிமா ஏதோ ஒன்று வருது, நாங்கள் உழைச்சிக்கிட்டே இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், இது மூலம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் எங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உன் பிள்ளை ஜெயிப்பானா, என் பொண்ணு ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பயத்தோடையே அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அனைத்து அப்பா அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. ஹார்ட்டிலே பேட்ரி, அதாவது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் எனக்கு ஹார்ட்லே பேட்ரி. ஃபர்ஸ்ட் டைம் குரு எனக்கு கால் பண்ணி பாடி இந்த மாதிரி சதாசிவம் செந்தில்ராஜன் ஒரு டைரக்டர் இருக்காங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கேளுங்க, பிடிச்சதுனா பண்ணுங்க அப்படின்னாங்க.
ஆக்சுவலி ஐ பிளைண்ட்லி ட்ரஸ்ட் குரு. பிகாஸ் குரு ஒரு ஸ்கிரிப்டை பற்றி சொல்கிறாருன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூபிளான ஸ்கிரிப்டாக தான் இருக்கும்ன்ட்டு. அது நம்பர் 1 ட்ரஸ்ட். அண்ட் நம்பர் 2, சதா வந்து எனக்கு ஒரு ஸ்கெலிட்டனாக எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. எக்ஸ்பிளைன் பண்ணதுமே எனக்கு வந்து ஓகே, ஒரு உமன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போகுது, ப்ளஸ் வந்து ஒரு சைஃபை மாதிரியும் தெரியுது, ப்ளஸ் ஒரு ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்குது. ரொம்ப வேர்சடைலாக நம்மளால் ப்ளே பண்ண முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தெரிஞ்சது. அது சதாக்கும் தெரிஞ்சதுனால தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சதா. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமலான க்ரூ வச்சு ஒரு மேக்ஸிமலான அவுட்புட் கொடுக்க முடியும்னா அது வந்து நான் எங்கள் ஹார்ட்லேயே பேட்டரி தான் தருவோம். அதே மாதிரி அது ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ தேங்க்ஸ் டு ராஜா ப்ரோ ஃபார் ட்ரஸ்டிங் மீ. அண்ட் என் கூட ஒர்க் பண்ண சுமித்ரா, யஷ் அண்ட் மற்ற கோஆர்டிஸ்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரியெல்லாம் என் கூட நல்லா ஒர்க் ஆகலைன்னா அந்த பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே கிடச்சிருக்காது. ரொம்ப முக்கியமாக குரு. எனக்கு டே 1லேருந்தே அவரை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் டார்ச்சர் பண்ணுவேன். அண்ட் இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணணும். காஸ் ஒரு கோஆர்டிஸ்டோட ஒரு நல்ல ஒரு 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 ரேப்போ க்ரியேட் ஆகுறது வந்து ரொம்ப டிஃபிகல்ட். அது அவர் கூட எனக்கு க்ரியேட் ஆகிருக்கு. ஏதாவது ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணனாலும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு மூஞ்சுக்கு நேரம் சொல்லிடுவார். அதுதான் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணதும் கூட. தேங்க்யூ குரு. தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ. என்னோட டீம், என்னோட சவுந்தரராஜன், நிசாம், மைக்கிள் எல்லாருமே வந்து ஒரு டீமாக இருந்தனால மட்டும்தான் இது உருவாச்சு. அதாவது லவ் சப்ஜெக்ட் வந்து நமக்கு எப்பயுமே வந்து நிறைய ஜேர்னலில் நம்ம பார்த்துருப்போம். டைட்டானிக் கூட பார்த்துருப்போம், அது ஒரு டைப் ஆஃப் லவ். பிளைண்ட் லவ் ஸ்டோரி பார்த்துருப்போம், மியூசிக்கல் லவ் ஸ்டோரி தில்லானா மோகனாம்பல் பார்த்துருப்போம், அப்புறம் ஃபோக் கரகாட்டக்காரன் பார்த்துருப்போம் லவ் ஸ்டோரி. பட் இந்த லவ் ஸ்டோரி வந்து ஒரு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்குது. ஸோ ஒரு வியூ, இந்த தாட் வந்து புதுசாக இருக்குது. நான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன், நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமான கலவை இந்த சப்ஜெக்ட். கேரம் குவீன்னா என்ன? குவீன் வந்து ஒரு பட்டமோ இல்லை ஒரு சிம்மாசனமோ ஒரு த்ரோன் வந்து கிடையாது. நம்ம மக்களோட ஆதரவும் நம்ம மக்களோட லவ் தான் ஒரு குவீனை வந்து உருவாக்க முடியுது. அண்ட் மோரோவர் ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன் ஆசிமாவுக்கு. அவங்க யங்கஸ்ட் வேர்ல்ட் சாம்பியன் வந்து இருக்காங்க. ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம தமிழ் பொண்ணு அவங்க இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆசிமா, நீங்கள் ஆல்ரெடி இந்த விஷயம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் மட்டும் வேர்ல்ட் சாம்பியன் ஆகாமல் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அந்த வழிகாட்டியாக இருந்துகிட்டு இருக்கீங்க. யூ ஆர் பிகமிங் அ டார்ச் பேரர் ஃபார் த சொசைட்டி. 55 பிளேயர்ஸ் அவங்களோட அந்த ஆர்கனைசேஷனில் வந்து ட்ரெயின் ஆகிட்டுருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அவங்க பிரதர் அப்துல்லா தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆசிமாவோட ஃபாதர் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி அப்பா அம்மா இருந்தாங்கன்னா கடவுளே நினச்சா அந்த குழந்தையோட ப்ரோக்ரெஸை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா அது நானும் பர்சனலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னோட அம்மா அப்பாவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்காங்க. And it's a precious and important journey for me. And Kazima, she's an heart of our film. And of course, I would say that she has an inspiring energy which I deeply admire. And her powerful strength towards the game, her love, her dedication is superb. I can't specify it in words. I would like to thank my producer, Nagesh sir, and our director, Murli sir, to giving me this wonderful opportunity and for believing me. And I would like to thank our media, press, because without your presence, we can't achieve anything. My only focus and hope from the audience is I want you guys to see her real story. I want you guys to feel every emotion which is carried through the Karam Queen. And I make sure I'll learn Tamil in next press. So yeah, thank you. Nandri. இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். இந்த படத்தை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு இனிமேல் தான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசணும். ஸோ ஒரு சவால் இருக்குது இந்த படத்தில். அது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே கேட்டதுக்கப்புறம் எனக்கு அது வந்து ரொம்ப அது பெரிய அளவில் அதை அச்சீவ் பண்ணணுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு கதை தெரிஞ்ச கதையில் வந்து அதை ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணுறது தான் சவால்.
அது பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரீன் ப்ளே பயங்கரமாக இருக்குது. நான் கேட்டுட்டேன், ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதை வந்து படம் வந்ததுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம். இந்த படத்துக்கு மூலதனமாக இருக்கக்கூடிய காசிமா அவர்களுக்கு எங்களோட நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மொத்த டீமுக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் பாராட்டுகளும். தேங்க்யூ ஸோ மச். கேராம்கின். என் பேர் முரளி எஸ்வாயின்ட்டு. நான் இதுக்கு முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி தமிழில் 2-3 படம்ல டைரக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு தமிழில் படம் பண்ண பிளான் பண்ணும்போது ட்ரூ ஸ்டோரியாக ட்ரூ ஈவெண்ட்டை நான் டைரக்ட் பண்ண தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் மீட் பண்ணி என் நண்பா ரிஷி இருந்து மனு அப்படியே இந்த படம் எந்த கதை பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு வந்து எனக்கு காசிமான்னு ஒரு கேரம்கின் தான் அப்போ தான் மெயினில் வந்துச்சு. ரிஷி சொன்னார். ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா கதையில் ரெடி ஆகிடுச்சு, எல்லாம் இன்புட் கொடுத்துட்டோம். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ தான் ப்ரொடியூசர் எப்படி மீட் பண்ணுறது, எப்படி கன்வின்ஸ் பயோபிக் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் யாரும் முன்னாடி வருவாரா. நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு டைம் நான் ப்ரொடியூசர் கிட்டே போயிட்டு நாகேஷ் சார் கிட்டே போயிட்டு சொல்லிட்டேன், சார் இந்த மாதிரி கதை இருக்குது, எப்படி சார் பண்ணிடலண்ணா. ஃபஸ்ட்டு மூமெண்ட்டில் எனக்கு ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணினேன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோ மோட்டிவேஷன் தான் கொடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு ஓவராலாக எல்லாமே அவங்க காசிமா ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது உங்களுக்கு ஆன் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிடும். அவங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ எஃபர்ட் ஆன் ஸ்க்ரீனில் வரும் தெரிஞ்சிடும். இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோடய லைஃப்பில். ஏன்னா ஒரு ஓரமாக இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு மகளாக இருந்தேன், இன்றைக்கி ஒரு வேர்ல்டு சாம்பியனாக, இன்றைக்கி ஒரு ஃபிலிம்லேயே வந்து என்னை வந்து என்னோடய கேரக்டர் வந்து குயின் சொல்லிட்டு. ஏன்னா வந்து சேரெல்லாம் பார்ப்பேன்னான்ட்டு தெரியாது, டிவியில் பார்த்து தான் சேரெல்லாம் பார்த்துருக்கேன். இன்றைக்கி என்னுடைய ரியல் அப்பாவாக வந்து நடிக்கிறாரு. ஸோ அவருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுன்ட்டு நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு ஊருக்கு போகும்போது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்ட்டு இந்த ஸ்டோரியிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நேஷ்னல் அவார்டு இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு நான் நம்புகிறேன். நான் இதுக்காக ப்ரேயர் பண்ணுவேன். கண்டிப்பாக வாங்க. ஆல் தி பெஸ்ட் ஆல் டீம். இந்த படம் அவள் எப்படி வின் பண்ண மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக வின் பண்ணோம். எல்லா இதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம வின் பண்ணியே ஆகிறோம். சரியா? என்னுடைய வாழ்த்துக்கள். மகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பசங்க நல்லா இருக்கணுன்ட்டு பேரண்ட் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி நான் வந்து என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என் பிள்ளைங்க என்ன நல்லா வச்சுருக்காங்க இப்போ. ஏன்னா நான் ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரணமான ஒரு ஆட்டோ டிரைவர் தான். எனக்கு இந்த கேரமில் ரொம்ப லவ் இருந்தது. அதை பசங்க மேலே சொன்னேன். நான் இது மாதிரி விளாட்ணும் நினச்சேன், என்னால் முடியல, படிப்பும் இல்லை. அதுக்கப்புறமா என் பையனை கொண்டு வந்தேன். என் பையன் ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் வின் பண்ணான். அதை பார்த்துட்டு காஜிமா வந்து நானும் விளையாடணும்பா அப்படி வந்தாங்க. குடும்ப கஷ்டத்தினால என் பையனுடைய முயற்சி வந்து கொஞ்சம் தடங்கல் பட்டது இந்த கொரோனா லாக்டவுனில். அதுக்கப்புறமா அவன் வேலைக்கு போயிட்டு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். நானும் ஆட்டோ ஓட்டின்னு ஒரு சைடு சப்போர்ட் பண்ணி காஜிமாவை வளர்ச்சோம். இன்றைக்கி காஜிமா வேர்ல்டு சாம்பியன் 3 கோல்டு எடுத்து நம்ம தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை சேர்த்தாங்க, நம்ம பகுதிக்கும் பெருமை சேர்த்தாங்க. இன்றைக்கி வந்து உங்கள் முன்னாடிலாம் நிற்கிறோன்னா அந்த காஜிமாவுடைய உழைப்பு தான். இது இப்படியே ஸ்டாப் ஆகாமல் நிறைய நாங்கள் வந்து கேரம் கோச்சிங் வந்து கொடுத்துன்னு இருக்கோம். சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த மாலத்தீவில் 3 கோல்டு எடுத்து நான் ட்ரெயின் பண்ண ஒரு பொண்ணு மறுபடியும் 3 கோல்டு எடுத்திருக்காங்க. காஜிமா இந்த மேட்ச்சில் வந்து ஒரு கோல்டு, ஒரு சில்வர், பிரான்ஸ் எடுத்திருக்காங்க இந்த வருஷம் லேட்டஸ்ட்டாக. அதாவது பசங்க மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், பசங்களும் அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றுறாங்க. எல்லா பேரண்ட்டும் பசங்க மேலே நம்பிக்கை வைங்க. சில தப்பு பண்ணுவாங்க, அதை வந்து அதே சொல்லி காட்டாமல் பசங்களை நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகணுன்ட்டு நீங்கள் சொல்லினே இருந்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்டேஜ் உங்கள் பசங்களுக்கு கிடைக்கும். எனக்கு வாய்ப்பளித்த எல்லாருக்கும் நன்றி சொல்லினேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா 3 விஷயம்தான். ஒன்று வந்து காதல், இன்னொன்று வந்து பணம், இன்னொன்று வந்து ரிவெஞ்ச். இந்த 3 விஷயம் தான் ஓடிட்டுருக்கோம் படத்தில். அதை நல்ல ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு திருக்குமரன் சார். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். எடிட் நல்லா கிறிஸ்பாக இருக்குது. சொல்லாமா லெங்க்த்து பிலோ 2 hours, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கம்மியாக இருக்கும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் படம். திருக்குமரன்ட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். திருக்குமரன் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர். கஜினி படம் என்னோட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் ஏழாமரி ஒர்க் பண்ணார். இன்னும் நிறைய படம் துப்பாக்கி ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணார்.
நிறைய படங்கள் எங்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நெருங்கிய என் மனசுக்கு பிடிச்ச அவர். அப்போ திருக்குமரனாக இருந்தார். இப்போது திருக்குமரன்ட்டு ஏதோ கிறிஸ்டோஃபர் அப்படின்ற லெவலில் இருந்தார். ஒன்றும் இல்லை, அவங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன். அதை சுருக்கி அப்படி முன்னால் வச்சு ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. இந்த டைட்டில் வந்து ரெட்டத்தலை வந்து நான் பண்ணணும்னு வச்சு ரொம்ப நாளாக என்னோடய ட்ரீமாக வச்சுருந்த ஒரு டைட்டில். திடீர்னு வந்து இவர் வந்து சார் அந்த டைட்டில் எனக்கு வேணும்னு கேட்டார். நான் கொடுத்துட்டேன். கொடுக்கலன்னா பிடிங்கிருமா, வேறு என்ன பண்ணுறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில், கரெக்டான இடத்துல அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருக்குமரன் வந்து இந்த டைட்டில் யூஸ் பண்ணி ஒரு நல்ல படம். இன்றைக்கி ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மேக்கிங், அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது ஸ்டன்னிங்காக இருந்தது. நல்ல பெரிய வெற்றி அடையும்னு ஒரு முழு நம்பிக்கை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுக்குது. திருக்குமரனுக்கு இந்த படம் ஒரு நல்ல படமாக, ஒரு வெற்றி படமாக அமையணும்னு சொல்லி நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நான் ரசிகர்களுக்கு கேட்டுக்கிறது ஒன்று தான். எப்பயுமே நல்ல படங்கள்லாம் வரும்போது ரொம்ப நல்ல படங்கன்னு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாங்க, தேட்டருக்கு வாங்க. இந்த படம் இஸ் கோயிங் டு பி ஒன் அல்டிமேட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரமாதமாக இருக்குது. விஷுவல் ஸ்டண்ட்ஸ் பயங்கரமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அருண் விஜய் சார் வந்து வரும்போது ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் குதூகலம் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லெவலுக்கு தான் அவர் ஸ்டண்ட் பண்ணுறாரு. எனக்கு அவரை பற்றி சொல்லணுன்னா ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்படுறேன். ஒரு கோட் நான் படித்தேன். இட்ஸ் ஓகே தட் ஐ வாக் ஸ்லோ பட் ஐ நெவர் வாக் பேக் அப்படின்னு. அருண் விஜய் சாரோட லைஃப் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தில்ருபா பாட்டிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஒரு மனுஷன் வந்து வந்திருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருடைய விடாமுயற்சி, உழைப்பு, நேர்மை, அர்ப்பணிப்பு. இது எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இடம், இன்னும் பெரிய இடம் வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. வருங்காலத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா அவருக்கு ஒரு ஹாலிடே ஃபிலிம் கொடுக்கணும். அதாவது ஸ்டண்டிங்லாம் எல்லாம் வாங்க சார், ஜாலியாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பண்ண எனக்கு ஒரு ஆசை. அதுவும் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சின்ஸ் த டைம் தட் வி ஹவ் மெட் அந்த கெப்பாசிட்டியில். அண்ட் இன்னைக்கு ஐ வாண்ட் டு பி லிட்டில் ஆனஸ்ட் வித் ஆல் ஆஃப் யூ. என்னோட முதல் படத்துக்கு அப்புறம் நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டுவர்ட்ஸ் சினிமா ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கல. உண்மையாக சொல்லணும்னு ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன். டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி ஒரு மைண்டில் இட் ஹேட் கம். அந்த ரியலைசேஷன் டைமில் ரெட்டத்தலை ஒரு படம் என்கிட்ட வந்தாச்சு. ஆந்திரே என்னோட கேரக்டரோட பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். ஸ்க்ரீனில் சும்மா இருக்கிற கேரக்டர் இல்லை. ஷீ ஹேஸ் அ பர்பஸ். ஷீ ஹேஸ் ஒரு இன் அ வே படத்தோட டிரைவிங் ஃபோர்ஸ் இருந்துச்சு. And it was an honor and a pleasure to play such important characters, because as an actress, I do not want to simply come on screen, dance, love scenes from vanish. That's not what I want. I want to be in the cinema and I want to show that even women characters have a driving force and bring value to the film. So thank you so much, Chris sir. எவ்வளோ ஸ்ட்ராங் கேரக்டர், எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டட். ஷீ ஸ்டாண்ட்ஸ் ஹர் கிரவுண்ட் கம் வாட் மே, அண்ட் தட்ஸ் த லேர்னிங் பாயிண்ட் தட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் கிடைச்சதுக்கு, இந்த படம் என்னோடய ஸ்கிரிப்டில் கூட ஒர்க் பண்ண நண்பர்கள், என்னோட உதவி இயக்குனர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர், டைட்டில் கொடுத்த என்னோடய குருநாதர், எல்லாருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். வேறு எதுவும் சொல்கிறேன்னு தெரியல. எல்லோரும் இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படம் ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எல்லாருக்கும் நன்றி. அவ்வளோதான். 1.25 வருஷத்தோட உழைப்பு ரெட்டத்தலை. ரியலி ஹாப்பி. இந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வணங்கானுக்கு அப்புறம் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வேரிட் ஸ்கிரிப்ட், வேறு மாதிரியான ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் திரு சார் இந்த கதையை எடுத்துகிட்டு வந்தார். ரெட்டத்தலை கதையை கேட்ட உடனே எனக்கு பயங்கர என்கேஜிங்காக இருந்தது. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஏன்னா இப்போ அதுதான் ரொம்ப முக்கியம். தியேட்டர்ஸ்க்கு ஆடியன்ஸ் வராங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குற மாதிரியான ஒரு கதையாக எனக்கு இருந்தது. அண்ட் இமீடியட்டாக வி ஸ்டார்டட். அண்ட் தேங்க்ஸ் டு பாபி பாலச்சந்தர், எங்களோட தயாரிப்பாளர். எப்படியும் உங்களை எல்லாருமே வந்து ஒரு 2 hours க்ளூடாக வச்சுருக்கோம் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். ஸோ வி ஆர் ஆல் வெயிட்டிங் உங்கள் ரெஸ்பான்ஸுக்காக.